பூவாலி நிகழ்ச்சி நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கம். நீங்கள்லாம் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான மூலிகைகளை நம்ம இந்த பூவாலி நிகழ்ச்சியில் பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி பார்க்கக்கூடிய அற்புதமான மூலிகையோட பேர் வேலிப்பருத்தி. இதனுடைய தாவரவியல் பெயர் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெர்குலாரியே டேமியா அப்படின்ற தாவரவியல் பெயரும் ஆஸ்கலா பியாடேசியே அப்படின்ற தாவர குடும்பத்தையும் சார்ந்தது. இது வந்து இதய வடிவமான இலைகளை மாற்றடுக்கில் கொண்டு பசுமையான பூங்கொத்துகளையும் மென்மையான முட்களையும் கொண்ட காய்களையும் உடைய பிசுபிசுப்பான பாலுள்ள ஒரு ஏறு கொடியாகும். இது வந்து பார்த்தோன்னா பொதுவாகவே வேலிகளில் அதிகமாக காணப்படும். அதனால் வந்து இதை வேலிப்பருத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இதனுடைய காய்களில் கூடிய இந்த விதைகளில் வந்து பார்த்தோன்னா பட்டு போன்ற பஞ்சு இழைகள் அதிகமாக காணப்படும். அது வந்து பார்த்திங்கனாக்கா மேலே பறந்து போவோம். அது பறந்து போய் எங்கெல்லாம் விழுதோ அந்த இடத்துல மீண்டும் முளைக்கக்கூடிய தன்மை பெற்றது. இது மழைக்காலங்களில் தான் வந்து பார்த்தோன்னா அதிகமாக செழிப்பாக நல்லா வளரக்கூடிய தன்மை பெற்றது. இதனுடைய வேறு, இதனுடைய இலை, இதனுடைய காய்கள், பூ எல்லாமே வந்து பார்த்தோன்னா அதிகமான மருத்துவ பயன் கொண்டது. இந்த வேலிப்பருத்தி இலையை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு நல்லா இடித்து ஒரு சாறு எடுத்துக்கோங்க. அந்த எடுத்த சாறில் ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்குவாங்க. அது மட்டும் தேன் இருக்குது பார்த்திங்களா, நல்ல ஒரிஜினல் தேனாக கிடச்சின்னா அதை 1 ஸ்பூன் எடுத்து இந்த 2 ஸ்பூன் இடித்த சாரோட 1 ஸ்பூன் தேனை கலந்து காலையில் மட்டும் நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னாக்கா முறைக்காய்ச்சல்னு சொல்லக்கூடிய ஜுரம் ஈஸியாக குணமாயிடுங்க. அற்புதமான ஆற்றல் இந்த வேலிப்பருத்தி இலைக்கு உண்டு. அது மட்டும் இல்லாமல் பாரிச வாயு அப்படின்னு சொல்லுவாங்க, பக்கவாதமான ஒரு நிலை ஏற்படக்கூடிய சூழ்நிலை உண்டு. அவங்களாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த நம்மளுடைய வேலிப்பருத்தி இலையோட சூரத்து ஆவார இலையும் முடக்கத்தாய் இலையும் சம அளவு எடுத்துக்கோங்க. ஒரு கைப்பிடி எடுத்து நல்லா இடித்து நல்லா அதை வந்து நல்லா இடிச்சிட்டு அதை வந்து தண்ணியில் ஒரு 2 லிட்டரு தண்ணி வச்சிங்க அப்படிங்கனாக்கா 1 லிட்டராக சுண்டை காய்ச்சணும். அது மாதிரி சுண்டை காய்ச்சி காலை மாலைன்னு சொல்லி 3 அவுன்ஸு அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக ஒரு 7 நாள் நீங்கள் தொடர்ச்சியாக சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னாக்கா இந்த பாரிச வாயுன்னு சொல்லக்கூடிய வாதம் வந்து ஈஸியாக குணமாயிடுங்க. அது மட்டும் இல்லாமல் சூதக வயிற்று வலி அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள்லாம் வந்து பார்த்தோன்னா அந்த பெண்கள்லாம் வந்து பீரியட் டைமில் ரொம்ப வயிற்று வலியில் அவஸ்தைப்பட்டுருப்பாங்க, ரொம்ப துடிச்சிட்ருப்பாங்க. அவங்களாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நம்மளுடைய வேலிப்பருத்தி இலை அவங்களுக்கு வந்து ரொம்ப மிகப்பெரிய பொக்கிஷமான ஒரு மூலிகை செடி. இந்த வந்து வேலிப்பருத்தி இலையில் ஒரு இளம் பசுமையான ஒரு இலையை ஒரு 6 இலையை எடுத்துக்கோங்க. ஒரு 12 மிளகு எடுத்துக்கோங்க. அது கூட வந்து நல்ல தோல் உரித்த வெள்ளை பூண்டு இருக்கு இல்லையா, அதை வந்து ஒரு 6 எடுத்துக்கோங்க. என்ன பண்ணுங்கள், ஒன்றா சேர்த்து மை போல் அரைச்சிருங்க. நல்லா அரைச்சி மை போல் ஒரு பசையாக உருவாக்கி ஒரு உண்டை. இது வந்து எப்போ சாப்பிடணும்னா, வீட்டு விளக்கு நின்ற 3ஆம் நாள் முதல் தொடர்ச்சியாக நீங்கள் காலையில் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னாக்கா அடுத்த மாதம் மாத விளக்கின் போது உங்களுக்கு வயிற்று வலியே இருக்காதுங்க. அவ்வளோ அற்புதமான ஆற்றல் இந்த நம்மளுடைய வேலிப்பருத்தி இலைக்கு உண்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த மாந்த கழிச்சுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அவங்களாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த நம்மளுடைய வேலிப்பருத்தி இலையோட நெல்வேலை இலை, நாய் வேலை இலை, அதோடு பார்த்தீங்கன்னாக்கா குப்பை மேனி, அதோட இன்னும் கேட்டினாக்கா அத்தி பருப்பு இருக்குது பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் ஒன்றா சேர்த்து வதக்கி நல்லா இடித்து ஒரு அரை சங்கு அளவு அந்த சாறை எடுத்து அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுட்ட வசம்பு பவுட்ரு இருக்குது பார்த்திங்களா, அந்த பவுடரை ஒரு கடலை பிரமாணம் கலக்கி நீங்கள் வந்து காலை மாலையில் உள்ளுக்கு கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னாக்கா இந்த மாந்த கழிச்சுன்னு சொல்லக்கூடிய வியாதி ஈஸியாக குணமாயிடுங்க. இவ்வளோ அற்புதமான ஆற்றல், இவ்வளோ மருத்துவ குணமும் இந்த வேலிப்பருத்தி இலையில் உண்டு. இதை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, உங்கள் வீடுகளில் நீங்கள் எடுத்துகிட்டு வந்து இதை அப்படியே விதை கிடச்சிது அப்படின்னாக்கா இந்த விதையை போட்டு நல்லா வளர்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் செடியாக கிடச்சிதுன்னா அதை நோண்டி வேரோட ஈரமாக இருந்துச்சுன்னா அந்த செடியோடு நோண்டி எடுத்துகிட்டு வந்து உங்கள் வீட்டில் வச்சு வளர்க்கலாம். எப்பெல்லாம் உங்களுக்கு வந்து இதனுடைய மருத்துவ பயன் தேவைப்படுதோ அப்போல்லாம் எடுத்து இதை நீங்கள் ஈஸியாக பயன்படுத்தலாம். இதை நீங்கள் மட்டும் இல்லாமல் உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய உறவினர்கள் எல்லாருக்கிட்டையும் சொல்லி உங்கள் வீடுகள்லையும் உங்கள் தோட்டங்கள்லையும் உங்கள் மாடிகள்லையும் நீங்கள் ஈஸியாக வளர்த்து இதனுடைய பயனை நீங்கள் பெறணும். இவ்வளோ அற்புதமான ஆற்றலுடைய மூலிகையான வேலிப்பருத்தி இலையை பற்றி இன்றைக்கி பார்த்தோம். மற்றொரு நாள் வேறொரு மூலிகையோடு உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.